முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் அதிஉச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் தொடரும் மோதல். இலங்கையில் எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். காமஸ் ஜலசந்தி வழியான எரிபொருள் ஏற்றுமதியை நிறுத்திய எண்ணெய் நிறுவனங்கள். யாழில் தேவையான பெட்ரோல் உள்ளது, மக்கள் பீதியடைய வேண்டாம் என அரசு அதிபர் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் சூடுபிடிக்கும் பதட்டம், தாறுமாறாக ஏறிய தங்கத்தின் விலை. சர்வாதிகாரி இல்லாமல் போய்விட்டார் என நெதன்யாகு தெரிவிப்பு. தாயகத்தின் நீதிக்காக நோர்வே நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்த கம்சாயினி குரநரத்னம் எம்பி. நள்ளிரவு முதல் அதிகரித்தது எரிபொருளின் விலை. ஈரானின் அதிஉச்ச தலைவரின் மகள் மருமகன் கொலை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி 29,069 கையெழுத்துக்கள் அரசாங்கத்திற்கு அனுப்பி வைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல்களின் விளைவாக ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வரலாற்றில் மிகவும் தீய மனிதர்களில் ஒருவனான கமேனி இறந்துவிட்டார் என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் பதிவிட்டுள்ளார். எனினும் கமேனி உயிரிழந்தமை தொடர்பாக ஈரானிடமிருந்து எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை. மேலும் கமேனியின் எக்ஸ் கணக்கில் இருந்து ஒரு ட்வீட் உச்ச தலைவர் என்னும் உயிருடன் இருப்பதை நிரூபிக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஆனால் கமேனியின் மரணம் ஈரான் மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து சிறந்த அமெரிக்கர்களுக்கும் அவரது இரத்த வரி கொண்ட குண்டர் கும்பலுக்கும் கொல்லப்பட்ட அல்லது சிதைக்கப்பட்ட உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளை சேர்ந்த மக்களுக்குமான நீதி என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கமேனியை வீழ்த்திய குறிப்பிட்ட தாக்குதல்களுக்கு பின்னால் இஸ்ரேல் இருப்பதாக கூறப்பட்டாலும் ஜெருசலேமுடன் ஒருங்கிணைந்து அமெரிக்கா முக்கிய பங்கு வகித்ததாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எங்கள் உளவுத்துறை மற்றும் மிகவும் அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகளை தவிர்க்க கமேனியால் முடியவில்லை. மேலும் இஸ்ரேலுடன் நெருக்கமாக பணியாற்றியதால் அவரோ அல்லது அவருடன் கொல்லப்பட்ட மற்ற தலைவர்களையோ எதையும் செய்ய முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஈரானிய மக்கள் தங்கள் நாட்டை திரும்ப பெறுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அவர்கள் இராணுவம் மற்றும் பிற பாதுகாப்பு காவல்துறையினர் பல இனி போராட விருப்பமில்லை, எங்களிடமிருந்து விலக்கு அளிக்க எதிர்பார்க்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகின்றோம் என்று ட்ரம்ப் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உருவாகியுள்ள நிலையில் நாட்டின் சில பகுதிகளில் பொதுமக்கள் எரிபொருள் நிலையங்களுக்கு விரைந்துள்ளனர். இந்த நிலையில் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் தலைவர், இலங்கைக்கான பெட்ரோல் மற்றும் டீசல் இறக்குமதி மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து மேற்கொள்ளப்படுவதில்லை என தெரிவித்துள்ளார். எனவே எரிபொருள் விநியோகத்தில் எந்தவித சிக்கலும் இல்லை எனவும் மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தோடு 37 நாட்களுக்கு தேவையான பெட்ரோலும் 35 நாட்களுக்கு தேவையான டீசலும் கையில் இருப்பில் உள்ளதுடன் 47 நாட்களுக்கு தேவையான விமான எரிபொருட்களும் கையில் உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலதிகமாக எந்தவொரு கப்பலும் வராவிட்டாலும் கூட எம்மால் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு எந்தவித இடையூறுகளும் இன்றி எரிபொருளை விநியோகிக்க முடியும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கப்பல் கட்டணம் மற்றும் தூரம் அதிகமாக இருப்பதால் நாம் இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, கொரியா ஆகிய நாடுகளில் இருந்தே இவற்றை இறக்குமதி செய்கின்றோம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்துள்ள தாக்குதல்களுக்கு மத்தியில் சில உயர்மட்ட எண்ணெய் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் காமஸ் ஜலசந்தி வழியாக ஏற்றுமதியை நிறுத்திவிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தங்கள் கப்பல் பல நாட்கள் அங்கேயே இருக்கும் என்று ஒரு பெரிய வர்த்தக நிறுவனத்தின் உயர் அதிகாரி தெரிவித்ததாக ராய்ட்டர் செய்தி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. அரேபிய தீபகற்பத்திற்கும் ஈரானுக்கும் இடையில் செல்லும் இந்த நீர்வழி பாதை வழியாக சுமார் 20 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் மற்றும் பிற எரிபொருள் வகைகள் பயணிக்கின்றன. இதன் மூலம் முக்கிய எண்ணெய் நிறுவனங்களும் வர்த்தக நிறுவனங்களும் காமஸ் ஜலசந்தி வழியாக அனுப்பப்படும் கப்பல்களை முறையாக இடைநிறுத்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்தியுள்ளன. இந்த ஒருங்கிணைந்த அறிவிப்பானது தனிப்பட்ட விநியோகத்தர்கள் இந்த வழியை தவிர்ப்பதை அதிகப்படுத்தியுள்ளது. இது மூலோபாய நீர்வழியாக எரிசக்தி போக்குவரத்து பாதுகாப்பு குறித்த பலவலான தொழில்துறையை கவலையை ஏற்படுத்தியுள்ளது.
யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தேவையான பெட்ரோல் கையிருப்பில் உள்ளதால் மக்கள் பீதியடைய தேவையில்லை எனவும் செயற்கை தட்டுப்பாட்டை தவிர்க்குமாறும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளார். மேலும் காங்கேசன்துறையில் உள்ள பெட்ரோல் களஞ்சியமானது வழமை போல் ஞாயிற்றுக்கிழமை மூடப்படுவதால் சகல எரிபொருள் நிலையங்களுக்கும் நாளை மறுதினம் திங்கட்கிழமையிலிருந்து பெட்ரோல் விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் திரு JDS ராஜகருணா அவர்களுடன் நேற்றைய தினம் தொலைபேசி மூலம் தாம் தொடர்பு கொண்டபோது நாட்டுக்கு தேவையான ஒரு மாதத்திற்கான பெட்ரோல் கையிருப்பில் உள்ளதாக தம்மிடம் தெரிவித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் காரணமாக இலங்கையின் தங்கத்தின் விலை எதிர்பாராத அளவு அதிகரித்துள்ளதாக இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இதன்படி நேற்று ஒரே நாளில் 3 முறை தங்கம் விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றிற்கு 4,10,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றிற்கு 3,79,300 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராமின் விலை 51,250 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 47,413 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் தெஹ்ரான் வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த சர்வாதிகாரி இல்லாமல் போய்விட்டார் என்பதற்கான அறிகுறிகள் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிடுகின்றார். எனினும் அவர் எதனை குறிப்பிடுகிறார் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. நேற்றைய தினம் உயர்மட்ட தலைவர்களிடமிருந்து அந்த தகவலும் வெளியாகவில்லை. அவர் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்பது குறித்து இதுவரை எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை தேவையான காலம் வரை தொடரும் என்று குறிப்பிட்ட இஸ்ரேலிய பிரதமர் இஸ்ரேலின் முன்னணி கட்டளை பிரிவு வழங்கும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இஸ்ரேலிய குடிமக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மக்களுக்கு உயிரை உரையாற்றிய நெதன்யாகு இந்த தாக்குதல்கள் அவர் அனுபவித்து வரும் கொடுங்கோன்மையில் இருந்து தங்களை விடுவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஈரான் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அரசாங்கத்திற்கு ஒரு தலைமுறையில் ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் வாய்ப்பாக இது அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பெருந்திரளாக வீதிகளில் இறங்கி இந்த பணியை முடித்து விடுங்கள் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் நீங்கள் ஒன்றிணைவதற்கு இதுவே சரியான நேரம் என்றும் ஒரு வரலாற்று பணிக்காக ஒன்று திரளுங்கள் என்றும் அவர் தனது உரையில் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தலைவர் உயிருடன் இருப்பதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டில் யுத்தம் முடிவுக்கு வருவதை அந்த நாட்டில் நிலவும் மோதல்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டதாக கருத முடியாது என்று நோர்வே நாடாளுமன்ற உறுப்பினர் ஹம்சாயினி குணரத்னம் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சமகால நிலவரம் குறித்து நோர்வே நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஹம்சாயினி குணரத்னம் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமையவே இந்த விவாதம் நடைபெற்றுள்ளது. நான் 1988 ஆண்டு இலங்கையில் யுத்த சூழலில் பிறந்தேன். நான் எனது தாயின் கருவறையில் இருந்தபோது ஒரு முறை விமான தாக்குதலுக்காக அபாய எச்சரிக்கை ஒலிக்கும் போது எனது தாய் கோயில்களிலும் பாடசாலைகளிலும் தஞ்சம் புகுவார். நான் எனது தம்பியும் இலங்கையிலேயே பிறந்தோம். ஆனால் வாழ்க்கை எங்களை பாதுகாப்பான நாடான நோர்வேக்கு அழைத்து வந்துவிட்டது. 2009 ஆண்டு இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்துள்ளது. ஆனால் யுத்தம் முறைவடைந்து எமது மோதல்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டதாக பொருள் கொள்ளாது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அண்மையில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழிகள், குறிப்பாக செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் கடந்த காலத்தின் கொடூரங்களை நினைவூட்டுகின்றன. அங்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரது எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இது தற்செயலான நிகழ்வல்ல, மாறாக பல தசாப்தங்களாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் கதைகளுடன் இது தொடர்புடையது. இலங்கையில் 2024 ஆண்டு நடைபெற்ற தேர்தல்கள் சர்வதேச மட்டத்தில் ஒரு புது நம்பிக்கையை தோற்றுவித்தன. குறிப்பாக புதிய அரசு ஊழலுக்கு எதிராக அடுத்த நிலைப்பாடு மற்றும் அரசியல் சீர்திருத்தம் குறித்த வாக்குறுதிகள் அந்த நம்பிக்கைக்கு காரணமாக அமைந்துள்ளன. இருப்பினும் இந்த வாக்குறுதிகள் உண்மையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்ற கேள்வி எழுகின்றது. தமிழர் வாழும் பகுதிகளில் இன்றும் இந்து கோயில்கள் இடிக்கப்படுவதாகவும் பௌத்த விகாரிகள் நிறுவப்படுவதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன. வடக்கு மற்றும் கிழக்கில் புதிய மனித புதைகுழிகள் கண்டறியப்படுவதும் நிலவரங்கள் தொடர்ந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருப்பதும் கவலை அளிக்கின்றன
சென்றது என அவர் தெரிவித்துள்ளார். மாதாந்திர விலை சூத்திரத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளை திருத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முடிவு செய்துள்ளது. அதன்படி 1 லிட்டர் லங்கா ஐஓசி டீசலின் விலை 4 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதிய விலை 281 ரூபாவாக அமைந்துள்ளது. 323 இருந்த 1 லிட்டர் சூப்பர் டீசலின் விலை 6 ரூபாய் அதிகரிக்கப்பட்டது. அதன்படி அதன் புதிய விலை 329 ரூபாவாக உள்ளது. 92 ஒக்டேன் பெட்ரோல் லீட்டர் ஒன்றிற்கு 1 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் 95 ஒக்டேன் பெட்ரோல் விலைகள் திருத்தப்படவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரானில் நடத்திய தாக்குதலில் ஈரானின் அதி உச்ச தலைவரின் மகள் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் ஊடகம் ஒன்று இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. குறித்த தாக்குதலில் ஈரானின் அதி உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் மகள் மற்றும் மருமகன் மற்றும் பேரப்பிள்ளைகள் ஆகியோர் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போரில் கமேனியும் கொல்லப்பட்டதாக ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் உரிமை கோரியதைத் தொடர்ந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக ஈரானிய அதிகாரிகள் இத்தகைய தகவல்களை உளவியல் போர் என கூறி மறுப்பு வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் அரசாங்கத்தை பாதுகாக்கும் புதிய பயங்கரவாத சட்ட முன்மொழிவை கைவிடக் கோரியும் அரசை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தமிழ் சிவில் சமூக அமைப்புகளால் திரட்டப்பட்ட 29,069 கையெழுத்துக்கள் நேற்றைய தினம் பதிவு தபால் ஊடாக அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 14ஆம் தேதி தொடக்கம் வடக்கு கிழக்கில் முழுவதிலும் சிவில் சமூக அமைப்புகளால் நடத்தப்பட்ட கையெழுத்து போராட்டம் நேற்று முன்தினம் நிறைவுக்கு வந்தது. இதனை அடுத்து நேற்றைய தினம் திரட்டப்பட்ட அனைத்து கையெழுத்துக்களும் நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பிரதி செய்யப்பட்ட கையெழுத்து பிரதிகள் ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய ஒன்றியம், சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுக்கும் இந்தியா, அமெரிக்கா, சுவிஸ், சீனா உள்ளிட்ட தூதரகங்களிற்கும் நேரில் கையளிக்கவும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.